திராவிட கட்சிகள் இதுவரைக்கும் 65 ஆண்டுகளாக மக்களின் வளங்களை சுரண்டி அவர்களின் நிலங்களை சுரண்டி தமிழ்நாட்டு ஆட்சியில் டாஸ்மாக் ஆட்சி தான் இங்கே நடக்குது. எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களான ரேப் கேசஸ், மர்டர், இது எல்லாமே இதை வந்து திமுக ஆட்சி கண்டுகொள்ளாது. ஏன்னா உங்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் தான் இதுக்கு நாங்கள் வந்தால் அதுக்கு தீர்வு காண்போம். அதுக்கு எந்த மாதிரி தீர்வு காண்போம்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். வணக்கம். இன்றைய அரசியல் களத்தில் நம்மோடு இருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வேளச்சேரி வெற்றி வேட்பாளர் திருமதி கீர்த்தனா மோகன்குமார் அவர்களிடம் சாணக்கியன் சொல்லின் ஓர் நேர்காணல். வணக்கம். சாணக்கியன் தொலைக்காட்சி அனைவருக்கும் என் வணக்கம். நான் பார்த்தீங்கன்னா இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேளச்சேரி தொகுதியில் போட்டிடுறேன். என் பேர் கீர்த்தனா. பார்த்திங்கன்னா நான் அரசியல் களத்தில் வர்றதுக்கு 3 பேர் காரணம். அது யாருன்னா, முதலாவதாக நம்ம பேர் மதிப்புக்குரிய நம் இனத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்கள். தலைவர் ஏன் காரணம்னா, பார்த்திங்கன்னா 90 காலகட்டத்தில் அவர் வந்து நம்ம மக்களுக்கு எதிராக அடக்குமுறை ஒடுக்குமுறைலாம் வந்து நடக்கிறப்ப தமிழ்நாட்டில் அதுக்கு வந்து சட்ட ரீதியாக கையாள்வதுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார். அவர் யாருன்னா, என் மாமனார் தடா சந்திரசேகரன் அவர்கள். நம்ம தலைவர் ஒரு நபரை தேர்ந்ததுனா அவர் எப்பேற்பட்ட நபராக இருப்பான்னு யோசித்து பாருங்கள். அவர் வந்து என் மாமனார் வந்து எந்த மாதிரி ஒரு வழக்காகவும் அது வந்து உயர் நீதிமன்றம்னாலும் சரி, உச்ச நீதிமன்றம்னாலும் சரி, அங்கே கொண்டு போய் வழக்காடக்கூடிய வல்லுநராக இருந்தார். 2004ஆம் ஆண்டு நம்ம தலைவர் வந்து நேரில் ஈழத்தில் போய் எங்கள் மாமனார் சந்தித்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட சந்தித்ததும் இல்லாமல் தலைவரோட குடும்பத்தினர், அவர் தாய் தந்தை அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. அவங்களோட மிகவும் அன்பு பாராட்டினார். பார்த்திங்கன்னா தலைவரோட அப்பா பார்த்திங்கன்னா மாமாவை வந்து ஏர்போர்ட்டில் வந்து வழி அனுப்புகிறார். அப்போ வந்து எவ்வளோ அன்பு நிறைஞ்சிருந்தா, உன்னோட மனுஷிக்கு புடவை வாங்கிட்டு போன்னு ஒரு புடவை வாங்கி வேலுப்பிள்ளை அவர்கள் கொடுத்து விட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நெருக்கிய ஒருக்கம் கொண்டும் நம்ம தலைவரோட குடும்பத்தோட ஈழ போராட்டத்தில் அவருடைய ஈடுபாடு, தலைவரோட அவருக்கு இருந்து நெருக்கம். இப்போ ஈழ போராட்டத்தில் என் மாமனாரோட பங்குன்றது, அவர் பங்காற்றோட அதில் ஒரு நபராக தான் இருந்தார். எல்லாமான அவரோட உதவி இருந்துச்சு. அதை அரசியல் ரீதியாகவும் மற்றும் மக்களுக்கு உதவி நிறைய இங்கேருந்து பொருட்கள் அனுப்புவது, அங்கேருந்து வந்த மக்களுக்கு ஒரு அடக்கலம் தந்து அவர்கள் வாழ்வதற்கு ஒரு வழி கூட செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம யூகேயில், நம்ம யூரோப்பில் இருக்கவங்க பல தரப்பட்ட சொந்தங்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு உரிமையை வாங்கி அவங்கள குடியுரிமையை கூட பண்ணி கொடுத்துருக்காரு. இங்கே நம்ம ஐயா அதான் சொன்ன மாதிரி நம்ம தலைவரோட தகப்பனார், அவர் அம்மா, அவங்க 2 பேருமே வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ சட்ட ரீதியாக என்னென்ன போராட்டம், என்னென்ன அடக்குமுறை வருதோ அதுக்கு எதுக்குமே அஞ்சாமல் நின்றவர் தடா சந்திரசேகர் மட்டும்தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐநால சென்று குரல் கொடுத்துருக்காரு. அவர் போருக்கு அப்புறமும் வந்து இலங்கைக்கு பல முறை சென்றிருக்காரு. அந்த உறவுகள்கிட்ட பேசி அவங்க வழிகளை கொண்டு சென்று பல நாடுகள்கிட்ட முறையிட்டிருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அத்தனை ஒரு 26 கிட்ட இருந்த நபர்களுக்கு கடைசியில் ஒரு தவறு கூட அதில் இல்லாமல் எல்லாருக்கும் விடுதலை வாங்கி அவங்களுக்கு வாழ்வு அளித்திருது மாமா தடா சந்திரசேகர் அவர்கள். அப்புறம் 2010ஆம் ஆண்டு போருக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஈழத்தில் தலைவரோட அப்பா வந்து மறைஞ்சார். அப்போ இறந்தப்ப அங்கே இருக்க மக்களே பயந்து, அடக்குமுறைக்கெல்லாம் பயந்து இறுதி நிகழ்வுக்கு வரல. இந்த செய்தியை கேட்டு தமிழ்நாட்டிலேருந்து முதல் ஆளாக அங்கே ஈழத்துக்கு சென்றது என் மாமனார் மட்டும்தான். அங்கே போய் அங்கே இருக்க மக்களிடம் பேசி அவருக்கு தலைவர் இல்லாமல் ஒரு மகனாய் அந்த இறுதி சடங்குல நிகழ்வில்
செஞ்சது என் மாமனார். அதுக்கு அவரோட மூத்தவர், அவரோட அண்ணன் கூட அழைத்து என் மாமனாரிடம் பேசி, நீங்கள் வந்து இதை செஞ்சது தான் எங்களுக்கு மன நிறைவாக இருந்ததுன்னு கூண்டாங்க. அந்த அளவுக்கு தலைவரோட ஒரு நெருங்கிய உறவு கொண்டு எப்பவுமே ஈழம் சொந்தங்கள், நம்மளோட சொந்தங்கள் மீது, தமிழ் சொந்தங்கள் மீது அன்பு கொண்ட குடும்பமாக எங்கள் குடும்பம் இருக்குது. இதுக்கு காரணமும் வந்து 1920 என் மாமனாரோட தாத்தா ராமச்சந்திரனார் அவர்கள் சிவகங்கையை சேர்ந்தவர். தமிழ் காண்டி, தீண்டாமை காண்டி, சாதி ஒழிப்புக்கு எதிராகவும் நின்று போராடிவர். எதிர்த்துன்றதுக்காண்டியே சிவகங்கையில் அவருக்கு ஒரு சிலையே இருக்குது. அவர் வந்து நீதி கட்சி தொடங்குறதுக்கும் காரணமாக இருந்து அவருக்கு அமைச்சரவையில் பதவி கிடச்சி கூட அதை வந்து வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவர் வந்து மக்களுக்காண்டி தான் நின்றார். அப்பேற்பட்டவரின் பேரன் தான் தடா சந்திரசேகர். அதனால இவர் தமிழ் பற்று மிக்கவர். அதனால அவர் வந்து அவராகவே வந்து தமிழ் இயக்கத்து மேலே ஈர்ப்பு பெற்று தமிழ் தேசியத்துக்காண்டும் தமிழ் மக்களுக்காண்டும் கடைசி மூச்சு இருக்கும் வரை நின்றவர். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மருமக இங்கே போட்டியிடட்டும் இதை வந்து சொன்னவர் எங்கள் செந்தமிழன் சீமான் சித்தப்பா தான் வந்து நான் வந்து வேளச்சேரியில் வந்து நிற்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் வந்து 2016ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக என் மாமனார் நின்றார். 21ஆம் தேர்தலில் என்ன வந்து களமிறக்குது சித்தப்பா தான். உங்கள் 3 பேரால் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். இப்போ வேளச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளம் மிகுந்த பகுதியாக இருக்குது. இந்த வெள்ளம் வந்து செயற்கை முறையினால் தான் ஆயிருக்குள்ள, இயற்கையாக வந்து இங்கே நிறைய குளங்கள் இருந்திருக்கு. ஏரி இந்த மெயினாக நம்ம ஏரி இருக்குது. அந்த ஏரியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 265 ஏக்கர் இந்த ஏரி இப்போ 55 ஏக்கராக மாறி இருக்குது. இதுக்கு காரணம் ஒரு முறையற்ற தன்மையில் வந்து வீடு அதை பட்டா வழங்கினதான் காரணம். இப்படி இருக்கப்ப இந்த ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா முறையற்ற தன்மை பட்டா வழங்கினதான் காரணம். இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றாமல் ஏரியை தூர்வாராமல் இருக்கனாலே எப்போ பார்த்தாலும் ஒரு மழைக்குமே பார்த்திங்கன்னா ஏரி வந்து தண்ணி முகிந்து மக்கள் வந்து இன்னல் படுறாங்க. நாம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த தேர்தலில் கூட எல்லா தேர்தலுமே சமரசம் இல்லாமல் தனியாக களத்தில் நிற்கிறோம். ஏன்னா நம்ம வந்து கூட்டணிக்குன்னு இருக்கிற 2 கட்சிகளுமே திராவிட கட்சிகள் இது வரைக்கும் 65 ஆண்டுகளாக மக்களின் வளங்களை சுரண்டி அவர்கள் நிலங்களை சுரண்டி அவங்களுக்கு வந்து இன்னல்களை தான் இது வரைக்கும் தந்திருக்காங்களே. ஒரு நல்ல ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னா இது வரைக்கும் மக்களின் குறைகள் தீர்க்கப்படவில்லை. அவர்கள் சுமைகள் இந்த மாநிலத்தின் கடன் சுமை தான் வந்து அதிகரிச்சிருக்கு. திராவிட ஆட்சியில் வெறும் லஞ்சம் ஊழல் மட்டும்தான் இருக்குன்னா இல்லை. டாஸ்மாக் இது வந்து தமிழ்நாட்டு ஆட்சியில் டாஸ்மாக் ஆட்சி தான் இங்கே நடக்குது. எல்லா இடத்துலையுமே டாஸ்மாக் கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல், காலேஜ், கோயில், சர்ச் இந்த மாதிரி பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் இருக்குது. நாங்கள் வேளச்சேரியில் கூட ஒரு பள்ளி பக்கத்தில் காம்பவுண்ட் ஷேரிங்கில் ஒரு டாஸ்மாக் கடையை பார்த்துருக்கோம். அதை எதிர்த்து நாங்கள் குரல் கூட எழுப்பியிருக்கோம். போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் இந்த திமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருக்குது. ஒரு பள்ளி சிறுவர் படிக்கக்கூடிய பள்ளிக்கு மேலே வளாகத்தில் நாங்கள் போதைக்கு பொருட்களை பார்த்துருக்கோம். அது கஞ்சா, டேப்லெட் இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா இந்த திமுக ஆட்சி தான். இதை தடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த மாநிலத்தை நிறைய பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களான ரேப் கேசஸ், மர்டர் இது எல்லாமே அதிகரித்ததுக்கு காரணம் இந்த ட்ரக் புழக்கம் தான். இதை வந்து திமுக ஆட்சி கண்டுகொள்ளாது. ஏன்னா உங்கள் கட்சியை செய்த நபர்கள் தான் வந்து செய்கிறாங்க. அதனாலே இது வந்து கண்டுகொள்ளாத போக்கில் திமுக அரசு இருக்குது. இப்போ 65 ஆண்டு காலங்களாக தமிழ்நாட்டை வந்து இந்த திராவிட கட்சிகள் தான் மாற்றி ஆண்டிருக்காங்க. நம்ம வேளச்சேரி தொகுதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 வருஷமாக திமுக காங்கிரஸ் இந்த எம்எல்ஏ தான் இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட முதல்ல மக்கள் கேட்குற ஒரு குறை என்னென்னா அவங்க மக்களை வந்து சந்திக்கவே இல்லை. எந்த இடத்துலையுமே வந்து ஒரு எம்எல்ஏ அவர்கள் மக்களை வந்து சந்திக்கவே இல்லை. நான் சொல்லணும் பார்த்திங்கன்னா சைதாப்பேட்டையில் நம்ம சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கெங்கே வருவாரோ அங்கே தான் ஹசன் மௌலானா அவர்களை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்க வாகை சந்திரசேகர் அவர்கள் கூட நம்ம தொகுதி மக்களை பார்க்கல. இந்த மாதிரி மாற்றி திமுகவும் காங்கிரஸும் இந்த தொகுதி ஆண்டு எந்த ஒரு குறைகளையும் மக்களுக்கு சரி செய்யவில்லை. எந்த ஒரு மக்களையும் சந்திக்கவில்லை தான் அவங்களோட குறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் போன்ற மக்களுக்கு எதிரான எல்லா குற்றங்களுமே வந்து அவங்களால
தடுக்கப்படலை. அவங்க அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்காங்க. மக்கள் இந்த மறுபடியும் இந்த திராவிட கட்சிகளுக்கு உங்கள் வாக்கை செலுத்தி அவங்க ஒரு அடிப்படையான தீர்வு கூட காணாத ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி. ஒரு விளம்பர மாடல் ஆட்சி தான் இந்த திராவிட ஆட்சி. வெள்ளச்சேரியா வெள்ளம் மிகுந்த பகுதியாக இருக்குது. இது ஒரு ஐடி காரிடான்னு வாங்க. மக்கள் வந்து பலதரப்பட்ட மக்கள், ஐடி வேலை செய்கிற மக்கள் எல்லாரும் இருக்க இடத்துல. ஆனால் ஒரு மலைக்கும் இங்கே வெள்ளம் மிகுதியாக வருது. அதுக்கு காரணம் இங்கே இருந்த நீர்நிலைகள், ஏரிகள் எல்லாம் ஆக்கிரமிப்பாக்கியிருக்காங்க. அது முறையற்ற தன்மையில் நடந்திருக்கு. 265 ஏக்கர் இருந்த ஏரி இப்போ வெறும் 55 ஏக்கர் தான் இருக்குது. அதனாலும் சரியாக பராமரிக்கிறாங்கன்னா இல்லை, ஒழுங்காக தூர்வாரது இல்லை, நீர்நிலைகளை காக்கிறது இல்லை. அங்கங்கே குப்பைகள் எல்லாம் வந்து அடைச்சி இந்த நீர் போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் வெள்ளம் உருவாகுது. இது வந்து இந்த 2 கட்சியுமே திமுக அதிமுக மாற்றி இந்த வேளச்சேரி ஆண்டாலும் அதை சரியாக செய்யாதனால தான் இப்படி வந்து ஒரு சூழ்நிலை வேளச்சேரி இருக்குது. இப்போ இந்த ஆளுங்கட்சி நாங்கள் வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது முறையற்ற தன்மையில் பண்ணியிருக்காங்களான்னு போய் பார்த்தா இல்லை, எதுவுமே வந்து ஒழுங்காக வந்து பண்ணாமல் அதனால இப்போ வந்து நீர் இன்னும் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே தேங்கி நின்று கொசுக்கள் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அங்கே குழந்தைகளுக்கு வந்து காய்ச்சல் எல்லாம் வந்து பரவுறதுக்கு அந்த முறையற்ற தன்மை போட்டிருக்க ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் தான் காரணமாக இருக்குது. நம்ம வேளச்சேரியில் ஏரி பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே இருக்க நம்ம அடையார், பெசநகர், திருவான்மியூர், தரமணி, வேளச்சேரி இந்த எல்லா பகுதியிலுமே ஒரே பிரச்சனை வந்து நீர் பிரச்சனை. குடிநீர், தூய்மையான குடிநீர் இருக்குன்னா இல்லை. பார்த்திங்கன்னா தரமணியில் அன்றைக்கி ஒரு அம்மா காய்க்கிறாங்க, அவங்க கையெல்லாம் கருப்பாக இருக்குது. அந்த அளவுக்கு கழிவு நீரும் குடிநீரும் கலந்து இங்கே எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த நீர் பிரச்சனையை தீர்க்காமே இருக்குது இந்த திமுக அரசு. இது மட்டும் இல்லாமல் நம்ம திருவான்மையில் நிறைய இடத்துல பம்ப் அடித்து தான் இன்னும் தண்ணீர் குடிக்கிறாங்க. 2-3 தெருவுக்கு சேர்த்து ஒரு டேங்க் வச்சு தான் குடிநீர் குடிக்கிறாங்க. இப்படி வெள்ளம் வர பகுதியாக இருந்தால் கூட நீர் மேலாண்மை வந்து இங்கே வந்து சரியாகவே நடக்காதனால குடிக்க தூய்மையான குடிநீர் கூட இந்த பகுதி மக்களுக்கு இல்லை. இங்கே நீர் மற்றும் நீர் மேலாண்மை ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தால் கூட மக்களுக்கு வந்து சாலைகள் சரியாக இல்லை. பெடஸ்ட்ரியன்ஸ் கிராசிங், வயதானவர்கள் நிறைய இருக்கனால இங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்குது, சாலைகள் சரியில்லை. மழை வந்த ஒரு மலைக்கும் வந்துமே சாலைகள் குண்டு குழிமாக மாறுது. இது இந்த தொகுதியில் இருக்க எல்லா மக்களோட கோரிக்கையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்வி வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு அரசு பள்ளி இருக்கானா இல்லை. அப்புறம் மருத்துவம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு முற்றிலும் இங்கே கூட ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து வேளச்சேரிக்கு இல்லை. மக்கள் வந்து சென்னையில் வந்து ஓமதூராரோ இல்லை வந்து ராயப்பேட்டாக்காக தான் போக வேண்டிய நிலைமை இருக்குது போல் இந்த தொகுதியில் ஒரு அரசு மருத்துவமனையிலேருந்து மக்களின் ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை மொழி கொள்கை இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா? நாங்கள் வந்து ஒரே மொழி கொள்கை தான் வச்சுருக்கோம். அது தமிழ் தான் எங்களோட முதல் மொழியாக இந்த தமிழ்நாட்டில் இருக்குன்னு தான் நாம் தமிழரோட கொள்கையாக இருக்குது. கல்வி வந்து காண்டி இங்கிலீஷ் படிக்கிறாங்க, ஆனால் தமிழ் வழி கல்வி வந்து இன்னும் எளிதாக புரியுன்றது தான் நாம் தமிழர் சொல்கிறோம். எத்தனை மொழிகள் வேணாலும் கற்றுக்கலாம், ஆனால் தமிழ் தான் இங்கே வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அது நாம் தமிழரோட கொள்கையாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்து இலவசங்களே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ பெண்கள் வந்து அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. தீபாவளி பொங்கல் அப்போ வந்து இலவச வேட்டி சேலை கொடுக்குறாங்க. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் இதெல்லாம் ரத்து செய்யப்படுமா? நாம் தமிழர் கட்சி ஆட்சி செய்தால் இலவசங்கள் இருக்கும். என்ன மாதிரி இலவசங்கள்லாம் கல்வி, வேலைவாய்ப்பு, அதற்கு தேவையான தற்சார்பு பொருளாதாரம். உங்களுக்கு சேலை முக்கியமா இல்லை உங்கள் வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் தேவையா? நீங்களே உங்களுக்கான வேண்டியதை வாங்கிக்கலாம். நான் ஒரு சேலை வாங்கி கொடுத்தா உங்களோட வாழ்வாதாரம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருமா? அது வேணுமா இது வேணுமா யோசிக்கணும் மக்கள். அதை யோசிச்சிட்டிங்கன்னா யார் உண்மையிலே மக்களுக்காண்டி பேசுகிறாங்க, யார் வந்து கொடுக்குற இலவசங்கள் உங்கள் வாழ்க்கையை நலிவடைய செய்யுதுன்னு நீங்கள் யோசித்து பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எக்கனாமி வலுவடைஞ்சு செல்லுது. இதுக்கு காரணம் உங்கள் கொடுக்குற திட்டங்கள். அதை சீரமைப்போம். அதனால் நாங்கள் இலவசங்களை முற்றிலும் எதிர்ப்போம். நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் கால்நடை தொழிலையும் விவசாயத்தையும் அரசு தொழிலாக அங்கீகரிப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும்? அது என்னென்னா, இங்கே இருக்க மக்கள் வந்து இதை கேட்குறதே ஃபஸ்ட்டு தவறு. நீங்கள் வந்து டாஸ்மாகில் ஈட்டுற பொருளாதாரத்தை நாங்கள் பால் கொள்முதல் மூலியம் ஈட்டுறோம் தான் சொல்கிறோம். அதனால தான் பால், ஆடு மாடு வளர்ப்பு இதெல்லாமே வந்து அரசு பண்ணிடுறோம். இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் குஜராத் எடுத்துக்கோங்க,
ஆந்திராவை எடுத்துக்கோங்க, தெலுங்கானாவை எடுத்துக்கோங்க, அவங்களாம் வந்து பால் பொருளாதாரத்துலேயும் ஆடு மாட்டு வளர்ப்புலையும் அதிகமும் பண்ணுறாங்க. அவங்க அதில் தான் அவங்களோட பொருளாதாரம் இருக்குது. இதை வந்து அரசு பணி ஆக்குறத வந்து இங்கே இருக்க அறிவு உள்ள மக்கள் ஏன் தவறாக பார்க்குறீங்க? நம்மளோட எல்லா நீங்களே எடுத்துக்கோங்க, காலையில் எழுந்தோன்னே எல்லாருமே டீ காஃபி குடிக்கிறோம், பால் சார்ந்த பொருட்கள் வந்து நிறைய பயன்படுத்துகிறோம். இதை வந்து இன்னும் முழுமையாக அதான் ஆவின்னு ஒன்று இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தான் வந்து சித்தப்பா கேட்குறாரு. இதை வந்து அரசு பணி ஆக்குறதுல என்ன தவறு? இதுதான் ஃப்யூச்சரிஸ்டிக்காக இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள், ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஐடி இண்டஸ்ட்ரின்னு போயிட்டா இங்கே இருக்க நிலங்களை வளங்களை ஆடு மாடு இயற்கையை காக்க போகிறது யார்? இதை கொண்டு வந்தால் தான் இனிமே வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதை ஃப்யூச்சரிஸ்டிக்காக யோசித்து சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சி. இப்போது தமிழ்நாட்டினுடைய எல்லை பிரச்சனைகள் இருக்குது. கன்னியாகுமரி பக்கத்தில் திருத்தணி, அந்த மாதிரி சில எல்லை சிக்கல்கள் நிறைய இருக்குங்க. அதுக்கு நாம் தமிழருக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது தீர்வு வச்சுருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு காரணமே திராவிட கட்சி ஆட்சியில் இருந்து தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். இங்கே ஒரு தமிழன் ஆட்சியில் இருந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு மானமில்ல தமிழனா தான் அவன் தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுத்துருப்பான். எல்லாத்துலேயும் சமரசம் செய்கிற திராவிட கட்சி ஆட்சியாளர்களால தான் இல்லை பிரச்சனை இருக்குது. நாம் தமிழர் கட்சி வந்தால் எங்களோட எல்லையை நாங்கள் கொண்டிருப்போம். அதனால் அந்த எல்லை பிரச்சனையை வந்து முழுமையாக தீர்த்துறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கும். நெசவு தொழில் இப்போ அண்மை காலமாக ரொம்ப நெசஞ்சுக்கிட்டு வருது. நூல் விலைகளும் உயர்த்தி இருக்கிறாங்க. நெசவாளர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? நீங்கள் கேட்குற வந்து நபர், நானே வந்து ஒரு ஹேண்ட்லூம் ப்ரொமோட்டர். நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க சுமார் 50-60 நெசவாளர்களோட அவங்கக்கிட்டேருந்து வாங்கி தான் வந்து அதை ப்ரொமோட் பண்ணுறேன். நெசவாளர்கள் நசிவடைந்த காரணம் இங்கே இருக்க அரசு அவங்களுக்கு உரிய இழப்பீடு தரல. நாம் தமிழர் கட்சி வந்தால் நெசவு தொழிலை மீட்பதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே நாங்கள் செய்வோம். ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் இந்த 2 கடலோர மாவட்டங்களில் நம்ம தமிழக மீனவர்கள் இதுவரைக்கும் ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் சிங்கள கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு கடலுக்குள்ளே போயிட்டா எல்லை தெரியாது. இந்த கலங்கரை விளக்குன்னு இருக்குது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடலுக்கு எல்லை கிடையாது. இப்போ பக்கத்தில் வங்காளதேசத்து பாகிஸ்தான் மீனவர்கள் இங்கே வந்துடுறாங்க. அவங்க யாருமே சுட்டுக் கொள்வது கிடையாது. அதே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு மட்டும் சுட்டுக் கொள்வது, படகுகளை பறிமுதல் பண்ணுறது, வலைகளை அறுத்து அனுப்புறது, இது எதனால இது நடக்குது? இப்போ நீங்கள் சொல்கிறதுலேயே ஒன்று தெரியும், தமிழ்னா இளிச்சவாயன் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம்னா நம்ம கச்சத்தீவை வந்து இலங்கை கிட்ட தார்வாறு நம்ம கொடுத்தனால்தான். என் மீனவன் தொட்டால் நான் ஒன்று சுடுவேன் அப்படின்னு தைரியமாக சொன்னது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். வேற யாராச்சும் ஏதாச்சும் இது வரைக்கும் வந்து நம்ம மீனவருக்காண்டி உரிமைகளுக்காண்டி நிற்கிறாங்கன்னா யாருமே இல்லை. நம்ம அனைத்து மீனவருக்காண்டியும் ஒற்றை குரலாக இருக்கிறது செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இதுக்கு நாங்கள் வந்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு வரும். காவிரி நடுவர் மன்றம் அமைச்சிட்டாங்க, அது அரசாணைன்னு போட்டால் காவிரி மேலாண்மை வாரியமும் அமைச்சிட்டாங்க. ஆனால் நம்ம காவிரி டெல்டா பகுதியில் சாகுபடிக்கான அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த 3 மாதம் தான் நமக்கு தண்ணி தேவைப்படுது. அந்த நேரத்தில் அவங்க தண்ணி திறந்து விடுறதில்லை. உபரி நீர் வெள்ளம் வந்தால் தான் திறந்து விடுறாங்க. அப்படின்னா தமிழ்நாடு வந்து வடிகால் மாதிரி ஆகிட்டு இருக்கு கர்நாடக மாநிலம். நீங்கள் சொல்கிறதுலேருந்தே புரியுது என்னென்னா, கலைஞர் டெல்டாவை சேர்ந்தவன், நான் தஞ்சையை சேர்ந்தவன், திருவாரூரை சேர்ந்தவன் பெருமையாக சொல்லிக்குவார். ஆனால் இந்த எல்லா பிரச்சனையும் காரணம் கலைஞர் அவர் செய்த திட்டங்கள் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு போய் ஒரு குரலாக இருந்து காவேரியை பெற்று வரல. அதுக்கு பதிலாக அங்கே வந்து தார வாழ்த்து கொடுத்தார். அவர் நடுவர் மன்றம் எடுத்தார். ஆனால் அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு கடைசி நிமிஷத்தில் அதை பிரதமராக இருக்கும்போது கலைஞருடைய வலியுறுத்தல தான் நடுவர் மன்றம் அமைச்சாங்க. ஆனால் அதுக்கு வந்து தீர்வு கண்டாரா? கடைசி வரைக்கும் ஒரு தீர்வு நின்று அவர் தீர்வு பெற்று கொடுத்தாருனா இல்லை. அவர் அங்கேயும் வந்துட்டு ஒரு சமரசம் காங்கிரஸோட சேர்ந்து எந்தெந்த இடத்துல முடியுமோ அதை சமரசம் செஞ்சுட்டு வந்தார். அதனால தான் இன்னும் காவேரி நீர் நம்மளுக்கு வராமல் இருக்கு. அதுக்கு வந்து சித்தப்பா என்ன சொன்னால், நீ அதுக்கு எப்படி அவன் வந்து அதிகமாச்சுன்னா இங்கே நீரை திறந்து விடுறதும், இங்கே நீர் பற்றாக்குறை இருக்கப்பையும் நீ வந்து உன் அணையில் தடுத்து நீர்க்கிறது முற்றிலும் தவறு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இங்கே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ் எழுப்பாதனால இந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு தஞ்சையில் இருக்க மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுது. இதுக்கு நாங்கள் வந்தால் அதுக்கு தீர்வு காண்போம். அதுக்கு எந்த மாதிரி தீர்வு காண்போம்னு நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். சித்தப்பா கூட
பல மேடைகளை அதை பற்றி பேசியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியினர் தமிழ் தேசியம் பேசுகிறோம், பிரிவினைவாதம் பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. நாம் தமிழர் கட்சி வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்க மக்களின் ஒரு குரலாய் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இதுக்கு எதிர்த்துக்காட்டாக இருக்கிறது நம்ம கன்னியாகுமரியை சேர்ந்த ஒரு கவுன்சிலர். அவங்க வந்துட்டு பெஸ்ட் கவுன்சிலர் அவார்ட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க சொந்த செலவில் அங்கே இருக்க அரசு பள்ளியை 20 லட்சம் ரூபாய் அவங்க சொந்த செலவு செஞ்சு அதை சீரமைத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏ எடுத்துக்காட்டுக்காங்க. எல்லாமே வந்து ஊழல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நேர்மையாக களத்தில் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேளச்சேரிக்கும் நம்ம இந்த அடையாறு இந்த இடத்துக்கு புதுசு இல்லை. நாங்கள் வந்து 40 வருஷம் ஆண்டுகளாக இந்த தொகுதியெலாம் வாழ்கிறோம். என் மாமனார் வந்து இந்த கலாச்சேத்ரா காலனியில் தான் ஒரு குடியிருப்பு நாங்கள் தங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மீனவ சமுதாயத்தினர் மற்றும் பல மக்களுக்கு ஒரு வழக்கறிஞராக இருந்தது என் மாமனார் மட்டும்தான். இங்கே வந்து எல்லா மாதிரி ஒரு வழக்குகளையும் ஆண்டு அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். நாங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்து புதுசு இல்லை. நான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ வந்தால் மக்கள் வந்து எளிதாக அணுகலாம். மற்ற எம்எல்ஏ மாதிரி ஒரு தேர்தலுக்கு வந்துட்டு அடுத்த தேர்தலுக்கு வர எம்எல்ஏ இருக்க போகிறதில்ல. அதோடு நான் வந்து நேரில் சந்தித்த சில பேர் வந்து நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆட்சி கொடுப்பீங்கன்னு கேட்காங்க. நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்போம், வெளிப்படையான ஒரு ஆட்சி இருக்கும், லஞ்சம் ஊழலற்று. இப்போ வந்து ஒரு 3 மாத காலத்துக்கு வந்து ஒரு மீட்டிங் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எளிதாக அணுகக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். அதே மாதிரி இந்த தேர்தலை நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தொகுதியில் இருக்க எல்லா பிரச்சனையுமே ஒரு 2 ஆண்டுகளுக்குள்ளே அதை வந்து எங்களால் சரி செய்து கொடுக்க முடியும். அப்படி சரி செய்யலைன்னா நாங்கள் இந்த பதவியிலேருந்து விலகுவோம். அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த நாங்கள். வேளச்சேரி பகுதியில் நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்கோம். எல்லா வாரியான மக்களையும் சந்திச்சிருக்கோம், அவங்க குறையில கேட்டிருக்கோம். நான் வேளச்சேரிக்கு வந்து எம்எல்ஏயாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன்னா முதல்ல இங்கே இருக்க நீர் மேலாண்மை சரிப்படும், அனைவருக்கும் தூய குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும், இங்கே பெண்களின் பாதுகாப்பு குழந்தைகளின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். பார்த்திங்கன்னா எப்படி செய்வோம்னா சிசிடிவி கேமரா எல்லாத்துலேயும் பொருத்தி அதுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆய்வு மையம் வச்சு தினமும் அது கண்காணிக்கப்படும். அதை வந்து எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு யூனிட் வந்து செயல்படுதோ அந்த மாதிரி சிசிடிவி கேமராவும் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுப்போம். அப்புறம் வந்து அனைவருக்கும் இங்கே மருத்துவமனையில் எல்லாருக்கும் இலவச மருத்துவம் எங்களால் வந்து ஒரு மருத்துவமனை உண்டாக்கி தரப்படும். அப்புறம் இந்த தொகுதிக்கு வந்து நாங்கள் வந்து சுய உதவி குழுக்கள் வந்து இன்னும் வந்து சரிவர செயல்படுவதில்லை. இங்கே இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு சரியாக இல்லை. ஸோ நாங்கள் வந்து பையின் வேளச்சேரி இங்கே இருக்க சிறு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் பையின் வேளச்சேரின்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். அவங்களுக்கு எளிதாக கடன்கள் கொடுக்க, அப்புறம் அவங்க லைசன்ஸ் பெறுவதற்கு அது உதவி தரப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் வேளச்சேரின்னு ஒன்று வச்சு இங்கே தொழில் செய்ய எண்ணங்கள் கொண்டிருக்கவங்களுக்கு எந்த மாதிரி தொழில்கள் செய்யலாம் அதுக்கு அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து ஊக்குவித்து அதுக்கும் வந்து இங்கே வந்து நாங்கள் உதவி செய்வோம். இந்த மாதிரி வேளச்சேரியை ஒரு ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றிருக்கும். ஒரு ஸ்பான் சிட்டினா வந்து வேளச்சேரியில் இயற்கையாகவே நிறையா பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அது அழிக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து திமுக அரசு நாங்கள் ஸ்பான்ஜ் பார்க் பண்ணுறோன்னு எங்கள் நீர்நிலைகளை அழிச்சிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எங்களோட நீர்நிலைகளை தூர்வாரி இன்னும் மிகுதியான இடங்களில் வந்து எங்கெங்கே வந்து நீர்நிலைகள் வந்து உறிஞ்சி அந்த பாக்குகள் வந்து செல்வோம். எங்களோட இயற்கையாக இன்னும் வந்து நாங்கள் வந்து அந்த தன்மையை வந்து ஸ்மார்ட் சிட்டி மூலமாக எடுத்து செல்வோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு க்ரீன் காரிடார் அப்படின்னா வந்து இங்கே சாலைகளை வந்து பொல்யூஷன் எமிஷன் வந்து அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வேளச்சேரி தரமணி ரிங் ரோட்டில் மட்டும் 4000 மிதிவண்டிகள் அந்த மாதிரி வாகனங்கள் வந்து செல்லுதுன்னு ஒரு குறிப்பு இருக்குது. அதுக்காண்டி பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சாலை ஓரங்கள் மரங்கள் நடுவதற்கும் பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களை மரங்கள் இன்னும் அதிகம் நட்டு அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களால் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர முடியுமோ அதை கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே குப்பை மேலாண்மை வந்து சுத்தமாக இல்லை. குப்பைகள் வந்து வீட்டில் வந்து வாங்குறதும் சரிவர வாங்குறதில்லை. அது என்ன செய்கிறாங்க அந்த குப்பை மேலாண்மை வந்து இல்லை. அதை வந்து பல இடங்களில் வந்து அதை வந்து ஒரு பெட்ரோலா ஃபியூவலாக மக்களுக்கு திருப்பி வந்து கொண்டு செல்கிறாங்க. அதை வந்து இந்த பகுதியில் செய்கிறதில்ல. நாங்கள் குப்பை மேலாண்மை முதன்மையாக கொண்டு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பிளாஸ்டிக் யூசேஜை முற்றிலும் தடை செய்வோம். பிளாஸ்டிக் பதில்
இந்தியாவிலே நிறைய பகுதிகளில் பெனானா லீஃப் கொண்டு வாழை மர தட்டை கொண்டு நிறைய விதமான இதை கொண்டு வராங்க. அந்த மாதிரி இயற்கையான உபகரணங்களை நாங்கள் பிளாஸ்டிக் பதில் நாங்கள் கொண்டு வருவோம். இதுதான் நாங்கள் இந்த தொகுதிக்கு சொல்கிறோம். இதை எங்களால் இன்னும் என்னென்ன சயின்டிஃபிக் ரீதியாக ஒரு சொல்யூஷன் தர முடியுமோ எங்கள் தொகுதிக்கு அதை நாங்கள் செலுத்துவோம். தமிழ் தேசிய என்பது எத்தனை பேரோட இலக்கு என்பது நல்லா தெரியும். அதுக்காண்டி தான் இந்த களத்தில் நாங்கள் ஒரு போரில் ஈடுபடுற மாதிரி எல்லாரும் நிற்கிறோம். அதுக்காண்டி கடைசி வரை உண்மையாகவும் நேர்மையாகவும் இங்கே நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாருமே நிற்போம். தமிழ் மக்களுக்காக ஒற்றை குரலாய் என்றும் சமரசம் செய்யாமல் நிற்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைமையிருக்க அனைத்து நாம் தமிழர் பிள்ளைகளும் உண்மையும் நேர்மையும் கொண்டு தான் களத்தில் நிற்கிறோம். மக்களை மட்டும்தான் ஒரு கூட்டணியாக வச்சு பயணிக்கிறோம். அதுக்காண்டி உங்கள் வாக்குகளை நாம் தமிழர் கட்சியை சார்ந்து எங்களுக்கு செலுத்தி தமிழ்நாட்டை மீட்க எங்களுக்கு உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.